ஆசாம் சட்டமன்ற தேர்தலுக்காக 126 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தாலும் சில தொகுதிகளில் போட்டியானது காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே இல்லாமல் சில அதிருப்தியாளர்கள் காரணமாக மும்முனை போட்டியாக உள்ளது. இதன் காரணமாகவே அனைவரின் பார்வையும் இந்த சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் பிரச்சாரத்தின் மீது பதிந்துள்ளது. இதில் ஒன்று அஸ்ஸாமின் தலைநகர் கவுஹாத்தியை ஒட்டியுள்ள திஸ்பூர் சட்டமன்ற தொகுதி. அங்கு 3 வேட்பாளர்களில் 2 முன்பு பாஜகவுடன் தொடர்பு கொண்டிருந்தவர்கள். மேலும் பாஜகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 36 மணி நேரத்திற்கு முன்பு வரை காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். நீங்கள் காங்கிரஸில் இருந்தீர்கள், இப்பொழுது பாஜகவின் கேண்டிடேட்டாக இருக்கிறீர்கள். மேலும் இங்கு பாஜகவில் ஒரு கலகம் ஏற்பட்டுள்ளது. இது கலகம் இல்ல, இது மிகவும் இயல்பானது. முன்பு இந்த கான்ஸ்டிச்சுவன்சிக்காக இது ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியிலும் நடக்கும். காங்கிரஸில் இது ரொம்ப அதிகமாக நடக்கும். உங்களுக்கு தான் தெரியும், காங்கிரஸிலோ உடைப்பு வேலைகள் நடக்கும். இங்கே அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதனால் இது இயல்பானதுதான். எலெக்ஷன் வின் இன்டர்னல் டெமோக்ரஸியில் வேலை செய்பவர்களில் டிக்கெட் ஒரு ஆளுக்கு ஒரு பர்சனுக்குத்தானே கிடைக்கும். அதனால தான் இது ஒரு வெரி நேச்சுரல் ரியாக்ஷன். ஆனால் அது இப்போது ஒரு சேலஞ்ச் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிரத்யுத் போர்டோலாய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஏன் சட்டமன்ற உறுப்பினராக விரும்புகிறார்? நான் MTLA ஆக வேண்டும் என்ற எண்ணம் எதுவும் இல்லை. நான் இதுக்கு முன்னிட்டு நான் அங்கு MTOD LDOTவாக இருந்திருக்கிறேன். அஸ்ஸாமில் நான் 15 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தேன். ஆனால் எனது நாடாளுமன்ற பதவிக்காலம் உங்களுக்கே தெரிந்திருக்கும். இது எனது 2வது பதவிக்காலம். எனது பதவிக்காலம் ஜூன் 2029 வரை உள்ளது. இன்னும் 3.5 வருட பதவிக்காலம் மீதம் இருந்தது. ஆனால் அந்த நாள் மார்ச் 19ஆம் தேதி நான் காங்கிரஸ் பார்ட்டியிலிருந்து ராஜினாமா செய்த அதே நாளில், அதே நேரத்தில் நான் நாடாளுமன்ற பதவியையும் ராஜினாமா செய்தேன். எனக்கு மீதம் இருந்த 3.5 வருட பதவிக்காலத்தையும் விட்டுவிட்டு நான் வந்துவிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் மீண்டும் அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷன் போட்டியிடுவதற்கு எந்த திட்டமும் வைத்திருக்கவில்லை. இதை நான் செய்ய வேண்டும் என்று பாஜகவின் மேலிடம் என்னிடம் கூறியது. காங்கிரசுக்கு விசுவாசமாக இல்லாத ஒருவர் பாஜகவுக்கு எப்படி விசுவாசமாக லாயலாக இருப்பாரு? அது அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. நான் எப்போதுமே காங்கிரசுக்கு விசுவாசமாக இருந்தேன் என்பது தவறான விஷயம். ஆனால் உங்களை இப்படி பிடித்துக் கொண்டால் நீங்கள் என்ன செய்வது? நான் பணியாற்றிய காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் இப்போது இல்லை. தனக்குத்தானே அழிந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் இப்போது இல்லை. எனக்கு ஒரு கடைசி கேள்வி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, அமித் ஷா ஜியாக இருந்தாலும் சரி, முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்தில் ஊழல் மிக அதிகமாக இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் அந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தீர்கள். நீங்கள் அவருடைய இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, ஊழல் சிறிதளவு இருந்தது. ஆனால் அது ஆளுக்கு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம். என்னுடைய 15 ஆண்டுகளில் எனக்கு எதிராக நீங்கள் தேடி பாருங்கள். எனக்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை. அசாமில் பாஜகவை சிலர் தான் நிறுவினார்கள். அவர்களில் நீங்களும் ஒருவர். இன்னைக்கு நீங்கள் ஒரு கிளர்ச்சியாளர். அது ஏன்? உண்மையில என்னன்னால், நாங்கள் வாஜ்பாய்ஜியின் கொள்கைகளை பார்த்து தான் பாரதிய பார்ட்டிக்கு வந்தோம். ஏனென்றால் எங்களுடைய அசாமில் 1979 முதல் 1985 வரை ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் என்ன நடந்தது? வாஜ்பாய்ஜியின் தலைமையில் பாஜக அசாமுடன் நின்றது. அப்போ அந்த டைம்ல நாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல பசங்களா இருந்தோம். அப்போ அந்த டைம்ல இருந்து வாஜ்பாய்ஜியோட கொள்கைகளை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு குறைஞ்சது 20 வயசு ஆனதிலிருந்து நாங்க பாஜகவுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். மேலும் இங்க பாஜகவுக்கு எந்த ஒரு நிலைமையும் இல்லை. அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம். குறைஞ்சது இன்னையிலிருந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய விஷயம் இது. அதனால இதை எடுத்துக்கிட்டு நான் வந்தேன். எப்போ காங்கிரஸ்ல இருந்து பார்ட்டிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்து எங்களை மாதிரி பழைய கார்கர்த்தாக்கள் எல்லாரையும் எல்லா பதவிகளிலிருந்தும் நீக்கிட்டு அவங்க உட்கார்றது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு.
அதனால இந்த முறையும் அப்படிதான் ஆச்சு. டிக்கெட் அறிவிக்கிறதுக்கு 1-2 நாள் முன்னாடி காங்கிரஸ் M.B.A மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்த ஒருத்தர், அவரோட DNA காங்கிரஸ் இருக்குன்னு அவரே டிமாண்ட் பண்ணியிருந்தார். பிரத்யுத் போர்டோலாய்னு பேரு அவரோடது. திடீர்னு அவர் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். அப்புறம் திடீர்னு அவருக்கு இங்கே இருந்து திஸ்பூர்ல இருந்து வேட்பாளர் சீட் கொடுத்துட்டாங்க. அதனால அதுக்கு எதிராக ஒரு காங்கிரஸ்காரருக்கு ஆதரவு கொடுக்கிறது எங்களோட கொள்கைகளுக்கு எதிரானது. அதனால நான் சுயமரியாதை உள்ளவன், அதனால நான் பார்ட்டி விட்டுட்டேன். உங்களுக்கு சுயமரியாதை இருக்குன்னா இங்கே ஒரு அதிகாரப்பூர்வ பாஜகவோட கேண்டிடேட் இருக்கு, ஒரு ஒரிஜினல் பாஜகவோட கேண்டிடேட் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? காங்கிரஸ் DNA கொண்ட கேண்டிடேட் ஒருவர் இருக்கிறார், ஒரு காங்கிரஸ் நபரும் இருக்கிறார். மேலும் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டு பாஜகவை பற்றி நல்ல விதமாக நினைத்து போராடும் பழைய ஆள் நான் ஒருவன்தான். ஹேமந்த பிஸ்வ சர்மா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏன்னால் பாஜகவில் அப்பொழுதே சர்வே சர்மாவும் அவர்தான், எல்லாமே அவர்தான். அவர்தான் எல்லாமே. ஸோ அவர்தான் இப்போ முதலாளி. அஸ்ஸாமில் பாஜக ஒரு துஸ்நகையாற்றது. ஹேமந்த பிஸ்வா சர்மா அந்த நிறுவனத்தின் முதலாளி. மேலும் ஹேமந்த பிஸ்வா சர்மாவுக்கு மேலே வேறு யார் முதலாளி என்று தெரியவில்லை. டெல்லியிலிருந்து அவருக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அதை யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் அவரை எதிர்க்கும் எங்களை போன்ற சக்தி வாய்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால் அந்த சித்தாந்தத்தை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். அப்படி என்றால் மக்கள் உங்களுக்கு ஆதரவளிக்கிறார்கள். நீங்க பட்ஸ முடிவில் பாருங்க, முழு மக்களும் ஆதரவளிக்கிறார்கள். முழு மக்களும் எங்களுக்கு ஆதரவளிக்கிறார்கள். அதனால இது கட்சிக்கு நல்லதல்ல. இன்றைக்கு 35 ஆண்டுகள் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையை துறந்து பாஜகவின் வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கினோம். ஆகவே இப்படி ஒரு நிலைமை இருப்பது படியல்ல, கட்சிக்கு இது நல்ல அல்ல. ஸோ மேலும் ஒரு விஸ்மயம் அப்படின்னா, நந்திதா கார்லோசா என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை காங்கிரஸிலிருந்து அழைத்து வந்தனர். அவரை அழைத்து வந்த உடனே அவருக்கு டிக்கெட் கொடுத்து விட்டாங்க. MLA ஆனார், அமைச்சரானார். இந்த முறை அவரை டிக்கெட்டிலிருந்து நீக்கியதும் அவர் மீண்டும் காங்கிரஸுக்கு சென்று விட்டார். எனவே காங்கிரஸிலிருந்து வரும் இந்த மக்கள் தங்களுக்காக வருகிறார்கள், தங்களின் சொந்த லாபத்திற்காக வருகிறார்கள், பார்ட்டியின் லாபத்திற்காக வரவில்லை. நாளை ஏதாவது நடந்தால், இந்த நந்திதா கார்லோசா ஒரு வாரத்திற்கு முன்பு திரும்பி சென்றது போல மீண்டும் காங்கிரஸிலிருந்தும் போட்டியிடுகிறார். அப்படித்தானே நடக்கும். இந்த மக்கள் வெறும் தங்களின் சொந்த லாபத்திற்காக மட்டுமே வேலை செய்கிறார்கள். நீங்கள் மோடிஜி, ஷா சாஹேப் என யாரிடமும் முறையிடவில்லை, பேசவில்லை. சார், எங்களுக்கு 1 வருடம் வரை அவருடைய அப்பாயின்ட்மெண்ட் கிடைப்பதில்லை. ஆனால் காங்கிரஸிலிருந்து வருபவர்களுக்கு 24 மணி நேரத்தில் அப்பாயின்ட்மெண்ட் கிடைத்திடுகிறது. அப்போதுவாத என்ன பேச்சு? 99 மோடிஜியை என் வண்டியிலேயே ஷில்லாங்கிற்கு நான் தான் அழைத்து சென்றேன். அவர் ஷில்லாங், அதாவது மேகாலயாவிற்குள் நுழைவதற்கு முன்பு என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் மேகாலயாவிற்கு செல்கிறேன் என்று அவரே சொன்னார். என் பெயர் நீக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் அந்த மோடிஜியும் அமர்ந்திருந்தார் வேட்புமனுவில். எனவே ஒருவேளை இந்த செய்தி மோடிஜிக்கு தெரிந்தால் 99ஆம் ஆண்டிலிருந்து தனது வண்டியில் பயணம் செய்த 99லிருந்து இன்று வரை, அதாவது 1 வாரத்திற்கு முன்பு வரை கட்சிக்காக உழைத்த ஒருவரை நாம் நீக்கிவிட்டோமே என்று குறைந்தபட்சம் மோடிஜிக்கு வருத்தமாக இருக்கும். காங்கிரஸ் ஒரு முறை காங்கிரஸ் அரசு வர வேண்டும். திஸ்பூர் தொகுதி. இப்போது தொகுதிக்கு நடக்கும் போராட்டம் ஒரு நேரடியான காங்கிரஸ் மீதான நம்பிக்கை மற்றும் விசுவாசத்துடன் நான் காங்கிரஸுக்காக பாட்டி போராடுகிறேன். மேலும் பாஜகவின் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் MP பிரத்யுத் போர்டோலோய்ஜி, அவர் உண்மையில் பாஜக இல்லை. நாங்களே இதை காங்கிரஸ் JB என்று சொல்கிறோம். அது ஹிமந்தா பிஸ்வா சர்மாவின் பாஜக. அதனால் பாஜகவின் தொண்டர்கள் கூட அந்த காங்கிரஸ் JBக்கு ஓட் போட மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பாஜகவின் மூத்த பழைய தொண்டர்கள் யார் பார்ட்டியை உருவாக்கினார்களோ அவர்களையே ஏமாற்றி தனது வசதிக்காக அவர் செய்த செயலுக்கு அவருக்கு உதவி கிடைக்காது. மேலும் பாஜகவிலிருந்து வந்து ஜனதா தளம் சுயேட்சையாக போட்டியிடுபவரும் பாஜகவின் ஓட்டையே எடுத்துக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்க போட்டி யாருடன்? என் போட்டி பிரத்யுத்ஜியுடன் இருக்காது என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன் போட்டி ஜனதா தளத்துடன் தான் இருக்கும். தற்போதைக்கு கடைசியில் நாங்கள் இது பாஜகவின் கோட்டை.
இது பாஜகவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் பார்ட்டியை உருவாக்கிய பாஜக தொண்டர்களை ஓரம் கட்டிவிட்டு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தனது பழைய காங்கிரஸ் சகாக்களை, அதாவது யாருடைய சிவப்பு கம்பளத்தின் கீழ் தனது ஊழலின் ஃபைல் இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி 28 உறுப்பினர்கள், அனைத்து காங்கிரஸ் ஆட்களையும் டிக்கெட் போட்டுள்ளார் என்பது இப்போது பாஜக தொண்டர்களுக்கு புரிந்துவிட்டது. அதனால் ஹிமந்தா பிஸ்வா சர்மா இருக்கும் வரை பழைய பாஜக தொண்டர்களுக்கு எந்த எதிர்காலமும் இல்லை என்பதை இப்போது பாஜகவினர் புரிந்து கொண்டனர். இங்கு ஒரு திட்டம் உள்ளது. அதில் எலெக்ஷனுக்கு சற்று முன்பும் 9 நாள் திட்டத்திலும் 40 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் 9,000 ரூபாய் வீதம் போடப்பட்டது. உங்கள் பிஆர்டி கரண்ணன். அதே போல பீகாரிலும் 1 கோடி பெண்களின் கணக்கில் 10,000 போட்டார்கள். ஆனால் எலெக்ஷனுக்கு என்ன ஆனது? அவளுக்கு ஏதோ வட்டி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான நோட்டீஸ் வந்துருச்சு. அதனால் எங்கள் அஸ்ஸாம் பெண்கள், சரஸ்வதியை போன்றவர்கள் பட் முதல்ல கொடுத்தாங்க, அப்போ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். பட் 9,000 ஓட்டுக்காக கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றது இவர்களுக்கும் புரிந்துவிட்டது. எங்கள் ஸ்பர்த்தை எங்களுக்கே கொடுத்துருக்கிறார்கள், அதனாலே அவர்களும் இந்த முறை பாஜகவிற்கு ஓட் போட மாட்டார்கள். அனென்றால் மக்கள் மீது 2 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, அனைவருக்கும் தெரியும். ஒரு கையால் அவர் 1,250 ரூபாய் கொடுக்கிறார், மறு கையால் அவர் 57,000 அரசாங்க கடனாக வாங்குகிறார். அதனால் இது அனைவருக்கும் புரிந்துவிட்டது. அவர்களும் இந்த முறை காங்கிரசுக்குத்தான் ஓட் போடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்க பாஜகவிலும் இருந்தீர்கள், இப்போது காங்கிரஸில் இருக்கிறீர்கள். என்ன வித்தியாசம்? நான் 17 ஆண்டுகள் பாஜகவில் இருந்தேன். போராட்டத்தில் நான் பாஜகவை விட்டு வந்துட்டேன். பாஜக ஆட்சியில் இருந்தபோது நான் பாஜகவிலிருந்து வெறும் கையுடன் வந்தேன். பிரத்யுத்ஜிக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. காங்கிரஸ் கட்சி இவர்களை உருவாக்கியது, வளர்த்து இவ்வளவு பெரிய தலைவராக்கியது. எலெக்ஷனுக்காக 1 மாதம் இல்லாததால் அவர்கள் பார்ட்டியை விட்டுவிட்டு தங்கள் வசதிக்காக சென்று விட்டார்கள். அதனால தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத போது நான் காங்கிரஸில் சேர்ந்தேன். அந்த அளவு தைரியம் என்னிடம் இருக்குது. நாங்கள் சவால்களை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் எனக்கு ஸ்பாட்டுகிறது இந்த ஷோரை குவஹாத்தி திஸ்பூரில் கடந்த முறை நான் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனிலும் போட்டியிட்டேன். எனக்கு 6.5 லட்சம் ஓட் கிடைச்சது. இந்த கான்ஸ்டிடியூவன்சியில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் எனக்கு ஓட்டும் போட்டாங்க. இந்த முறை மக்கள் எனக்கு லட்சக்கணக்கில் ஓட் போடுவார்கள். என்னால் வெற்றி பெற முடியும். இது என் நம்பிக்கை.